இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி வந்து காணொலியும் பதிவு பண்ணி இங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஊர் தலைவர்கள்ட்ட அனுமதியும் வந்து நம்ம கேட்டிருந்தோம். அப்போ அவங்க சொன்னது ஊரில் எல்லாரையும் நாங்கள் கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3-4 முறை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருடம் கழித்து திரும்பவும் வந்து இன்றைக்கி நான் வந்து கேட்குறேன். எனக்கு அப்புறமும் எனக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட பல பேர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த கோவிலை நாங்கள் எடுத்து பண்ணித்தரோம், கட்டித்தரோம், ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படி சொல்லியும் ஏன் சாமி இப்படியே இருக்காருன்னு தெரியல. உடனே அவருக்கு வர நேரம் இருக்கும், அந்த நேரத்தில் வருவார்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அது உண்மை தான். அது நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் அந்த வேலையானது கூட நடக்குங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கைங்க. இப்போ இவர் சொல்லி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருடமாக நம்மளுடைய மனதிலேயே தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அதை அப்படியே விடுறதில்ல. அதனுடைய அடுத்த நடவடிக்கை என்ன நடக்குதுன்னு நம்ம காணொலியில் வராட்டா கூட நான் அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு 1.5 வருடம் கழித்து கூட இந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. அப்போ நவுத்தாதீங்க, அது மாதிரிலாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஊரில் எல்லாரும் அனுமதிச்சுட்டாங்க, ஒரு பிரதோஷம்னா எல்லாருமே வராங்க. அப்படி இருந்தும் இந்த கோவிலுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது ஏன் நடக்கலை அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி நம்ம அனுமதி கேட்க தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக ஊர் மக்கள் ஒத்துழைப்பாங்கன்னு நம்புகிறேன். பேசியிருக்கோம், இன்னொரு நாள் வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த நாளில் வந்து அவருக்கான அந்த திருப்பணியை அந்த தேதி அன்னைக்காவது குறிக்கப்படுமோ அப்படிங்கிறத இறைவன் தான் முடிவு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை பகிருங்க. உண்மையாகவே ஒரு அன்பு இருந்தது அப்படின்னா சிவன் மீது இந்த காணொலியை பகிருங்க. இந்த ஊர் மக்களே இந்த காணொலியை வந்து பார்க்கட்டும், அவங்களுக்கு தெரியட்டும் அப்போ ஏன் இந்த கோவில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு முழு கோவிலாக இருந்து இடிஞ்ச நிலையில் இன்றைக்கி விக்கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சாமி கருவறையிலே அப்படியே இருக்கார். நந்தியின் பெருமான் இருக்காங்க, அம்மன் இருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்தகன்னிகள் 7 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த கோவிலை ஏன் விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கே சிவன் கோயிலாக இருந்தது இந்த ஒரு கோவில் தான். அப்படி இருந்தும் ஏன் இத்தனை ஆண்டு கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு தெரியல. இதற்கு அப்புறமாவது இந்த ஆண்டுக்குள்ளே இந்த சாமிக்கு ஒரு அழகான ஒரு இடத்துல ஒரு மேற்கூரை அமைச்சு ஒரு வழிபாட்டுக்கு பண்ணால் இந்த கோவிலானது தானாக எழும்பும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. கூடிய விரைவில் நடக்குதான்னு பார்ப்போம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை வட்டம் அங்கே இருக்கிற மஞ்சள்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கும் நடுவிலே தான் ரொம்ப அழகான ஒரு சிவனாக இருக்கார். கூடிய விரைவில் திருப்பணி நடக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.